வெல்கம் டு ஜேசி ராயல் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பாபிக்யூ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாபிக்யூ அடுப்பு யூஸ் பண்ணி தான் நான் பாபிக்யூ செய்ய போகிறேன். அதுக்கு நான் 1.5 கிலோ சிக்கன் எடுத்துருக்கிறேன். எல்லா சிக்கனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெக் பீஸாகவும் விங்ஸாகவும் வாங்கியிருக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணும்போது தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. விங்ஸ் பீஸாவோ இல்லைனா லெக் பீஸு இல்லைனா செஸ்ட் பீஸாக வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1.5 கிலோ எடுத்துருக்கேன். இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். நான் வந்து ரெடிமேட் மசாலா தான் சேர்க்க போகிறேன். ஆச்சியில் சிக்கன் கபாப் மசாலான்னு இருக்கும். ஸோ அதில் ஒரு 25 கிராம் சேர்த்துக்கிறேன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள். கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா கெட்டி தயிர் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சிக்கன்லையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துப்போம். சிக்கனில் உள்ள தண்ணியை நல்லா ஃபஸ்ட்டு வடிச்சிருங்க. ஏன்னா மசாலா வந்து உங்களுக்கு சிக்கனில் பிடிக்காது. இது 1 ஹவர் நல்லா ஊறணும். மினிமம் ஒரு 1/2 ஹவராவது ஊறினா தான் நமக்கு சிக்கன் வந்து நல்லா டேஸ்ட்டாக வரும். இப்போ எல்லா பக்கமும் நான் மசாலா படுற மாதிரி நல்லா தடவிட்டேன். இப்போ இது ஊறுறதுக்குள்ளே நம்ம வந்து அடுப்பை வந்து ரெடி பண்ணிக்கலாம். மயோனைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். எக் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், எக்லெஸ்ஸாகவும் பண்ணலாம். இன்றைக்கி நான் பண்ண போகிறது எக் யூஸ் பண்ணாமல் எப்படி வந்து மயோனைஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 டம்ளர் வந்து நான் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். ரீஃபண்ட் ஆயில் எடுத்துருக்கிறேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு எடுத்துருக்கிறேன். ஸோ இதை சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் ரீஃபண்ட் ஆயில். அதே டம்ளரில் 1/2 டம்ளர் வந்து நம்ம பால் எடுத்துக்க போகிறோம். 1/2 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல சில்லுன்னு எடுத்துருக்கிறேன். இப்போ சேர்த்துட்டு இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள். மிளகுத்தூளாகவும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மிளகு வந்து நீங்கள் க்ரஷ் பண்ணியும் போட்டுக்கலாம். ஒரு பீஸ் பெரிய சைஸ் பீஸ் வந்து பூண்டு சேர்த்துருக்குறேன். ஒரு 2 டீஸ்பூன் வந்து லெமன் சேர்த்துக்கலாம். இல்லைனா நீங்கள் அதுக்கு பதிலாக வினிகர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் அரைச்சா போதும். இப்போ பாருங்கள், ஒரு 10 செகண்ட்ஸ் தான் அரைச்சேன். சூப்பராக நமக்கு வந்து மயோனைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்படி உங்களுக்கு 10 செகண்ட்ஸில் ஆகலைன்னா கூட ஒரு 5 செகண்ட்ஸ் கூட விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நமக்கு சூப்பரான மயோனைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நமக்கு இப்போது மயோனைஸும் ரெடி ஆயிடுச்சு. இது ரெடி பண்ணும்போது அரைக்கும் போது நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்குங்க. நான் சர்க்கரை சொல்ல மறந்துட்டேன். சர்க்கரையும் சேர்த்து அரைச்சிக்குங்க. இப்போ நமக்கு சிக்கனும் நல்லா ஊறியிருக்கும். மயோனைஸும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம எப்படி வந்து பாபிக்யூ அடுப்பில் பாபிக்யூ வந்து செய்யலான்னு பார்க்கலாம். முன்னாடியே நான் அடுப்பில் கறி போட்டு கங்கு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். இப்போ அது மேலே நம்ம வந்து பாபிக்யூ ட்ரேயை வந்து வச்சிடலாம். ட்ரேயை வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதுக்கு மேலே நம்ம செட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஒவ்வொரு பீஸாக அதில் எடுத்து வச்சிடலாம். எத்தனை பீசஸ் அதில் வைக்க முடியுமோ அத்தனை பீசஸ் வந்து நம்ம அந்த ட்ரேயில் வச்சுக்கலாம். ட்ரேயில் நம்ம சிக்கன்லாம் செட் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நான் சிக்கனை நல்லா திருப்பி போட்டுட்டேன். இப்போது நம்ம சிக்கன் மேலே பட்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பட்டர் வந்து எடுத்துக்கலாம். எடுத்துட்டு எல்லா சிக்கன்லேயும் எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா வந்து நம்ம வந்து பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பட்டர் அப்ளை பண்ணும்போது நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரிச்சாகவும் இருக்கும். ஸோ எல்லா சிக்கன்லேயும் நம்ம இப்போ வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிப்போம். பட்டர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு அந்த பக்கம் நல்லா வேகிற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். வெந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம அடுத்த பக்கத்தை திருப்பி
அந்த சைடிலும் நம்ம வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணணும். இதே மாதிரியே அந்த சைட்லேயும் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணி வேக வச்சு எடுக்கணும். இப்போ சிக்கன் வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, அடுத்த பக்கம் நான் திருப்பி போட்டுட்டேன். எப்படி ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம எல்லா சிக்கன்லேயும் பட்டர் வந்து அப்ளை பண்ணமோ அதே மாதிரியே இதுலேயும் நம்ம வந்து பட்டர் அப்ளை பண்ணி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ 2 பக்கமும் நமக்கு வந்து சூப்பராக வெந்துருச்சு. இப்போ வேறு ஒரு பிளேட்டுக்கு நம்ம இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம அடுத்த செட்டை வந்து இதில் போட்டுடலாம். இப்போ சூப்பராக நமக்கு பாபிக்யூ வந்து ரெடி ஆயிடுச்சு. வீட்லேயே நம்ம ரெடி பண்ணிட்டோம். வீட்லேயே ரெடி பண்ண மயோனைஸும் ரெடியாக இருக்குது, பாபிக்யூவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் நான் சொன்ன மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் உங்களை வேறு ரெசிபி சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.